ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 483 பொருட்பாலிலே அரசியலிலே காலம் அறிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், அருவினை என்ப உலவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். அருவினை என்ப உலவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின். அதாவது ஒரு செயலை முடிக்க தேவையான கருவிகள் எனப்படுகின்ற உபகரணங்களுடன் தக்க காலத்தையும் அறிந்து செயல் செய்யப்பட்டால் அரியதொரு செயல் என்று இங்கே எதுவும் இல்லை என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். ஒரு செயலை, ஒரு காரியத்தை செய்து முடிக்க தேவையான தக்க கருவிகளுடன் தக்க உபகரணங்களுடன் அந்த செயலை செய்ய தொடங்கி முடிக்க சரியான காலம் அறிந்து செயல்பட்டால் செய்து முடிக்க அரியதன செயல்கள் எதுவும் இங்கே கிடையாது என்கின்ற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றியிருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. இளமை காலம் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இனிமைகள் நிறைந்தது. அந்த இளமை காலத்திலே நாம் என்னவாக வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இலக்கு வைத்துக்கொண்டு அந்த இலக்கினை அடைய தேவையான கருவிகளை, உபகரணங்களை, தக்க வழிகாட்டுதல்களை தெரிவு செய்து அவற்றை எடுத்துக்கொண்டு அதற்கு தக்க காலம் அறிந்து அந்த குறிக்கோளை, அந்த செயலை செயலாக்கம் செய்ய முனைகின்ற போது நமக்கு வெற்றி நிச்சயம். அப்பொழுது நமக்கு முடிக்க முடியாதன செயல்கள் எதுவும் இங்கே இருக்காது என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை ஒரு நாயகன் இந்த மக்களுக்கு எடுத்து உரைப்பதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார். அன்பானவர்களே, நேரம் காலம் இப்பொழுது நன்றாக இருக்கிறது எனக்கு. அது மட்டுமல்ல, நான் நினைத்ததை நடத்தி முடித்திட துணிச்சலும் மற்ற வலிமைகளும் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. இது என்னுடைய இளமை காலம், இனிமைகள் நிறைந்த கோலம் அது. இது அருமையான இளமை காலத்திலே எனது கரங்கள் தீண்டுகின்ற யாவும் பொன்னாகும் என்று இளமை காலத்திலே தக்க குறிக்கோள்களை வைத்துக்கொண்டு அந்த குறிக்கோளை தக்க உபகரணங்களுடன் தக்க காலத்திலே நாம் செயல்படுத்த முனைகின்ற போது வெற்றி நிச்சயம். நம்மால் செய்து முடிக்க முடியாத செயல்கள் எதுவும் இங்கே இருக்காது என்கின்ற அருமையான கருத்தினை இளைஞர்கள் மத்தியிலே அந்த நாயகன் விதைக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1985 வெளிவந்த விஸ்வநாதன் வேலை வேணும். கவிஞர் வாலியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேஷ் இனிமையாக இசை அமைக்க மலேசியா வாசுதேவன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த மேன்மைக்குரிய பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. நேரம் காலம் நல்லா இருக்கு, நினைச்சதை முடிச்சிட துணிச்சலும் இருக்குது எனக்கு. நினைச்சதை முடிச்சிட துணிச்சலும் இருக்குது எனக்கு. நேரம் காலம் நல்லா இருக்கு, நினைச்சதை முடிச்சிட துணிச்சலும் இருக்குது எனக்கு. இளமை காலம் இனிமை கோலம், இளமை காலம் இனிமை கோலம், விரல்கள் தீண்டும் யாவும் பொன்னாகும். விரல்கள் தீண்டும் யாவும் பொன்னாகும். நேரம் காலம் நல்லா இருக்கு, நினைச்சதை முடிச்சிட துணிச்சலும் இருக்குது எனக்கு. இளமை காலம் இனிமை கோலம், விரல்கள் தீண்டும் யாவும் பொன்னாகும். நேரம் காலம் நல்லா இருக்கு, நினைச்சதை முடிச்சிட துணிச்சலும் இருக்குது எனக்கு. நேரம் காலம் நல்லா இருக்கு, நினைச்சதை முடிச்சிட துணிச்சலும் இருக்குது எனக்கு. எனவே ஒரு செயலை முடிக்க தேவையான கருவிகள் எனப்படுகின்ற உபகரணங்களுடன் தக்க காலத்தையும் அறிந்து அந்த செயல் செய்யப்பட்டால் அரியதொரு செயல் என்று இங்கு எதுவும் இல்லை என்கிற காலம் அறிதல் தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து
நாம் ஒவ்வொரு செயலையும் தக்க உபகரணங்களுடன் தக்க காலம் அறிந்து செய்து முடித்து வாழ்விலே சிறப்புகளையும் வெற்றியையும் புகழையும் பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 484. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.